Hi friends, welcome to Jai Collections. இந்த வீடியோவில் 5 ரூபா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் 5 ரூபா காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி ஆகணும். முதல் விஷயம், நம்மளுடைய சேனல் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை இன்றைக்கி தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்த விஷயம், நம்மளுடைய நியூமிசிஸ்ட்ரி சேனலில் கிவ்அவே கொடுக்க போகிறோம். நியூமிசிஸ்ட்ரி சேனல் எப்படி ஒர்க் ஆகும், இதில் எப்படி நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு சனிக்கிழமை நைட் 9 மணிக்கு சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தயவு செய்து எந்த ஒரு தேவையில்லாத கமெண்ட்டும் பண்ணாதீங்க. குரூப் போட்டு தூக்கிட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க. கடைசி 4வது விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம், என்னோட ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃபில் இருக்கும். அதாவது ஃபேஸ்புக்கில் சேல் பண்ணுற ஒரு காரணத்தினால என்னோட ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃபில் இருக்கும். புதன்கிழமை அன்றைக்கி தான் ஃபோனை ஆன் பண்ணுவோம். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு சுவிச் ஆஃபில் தான் இருக்கும். பிஸ்னஸ் டைம் கொடுத்துருக்கேன் 10லேருந்து 3 மணி. சனி ஞாயிறு எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணுறது கிடையாது. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்னை நேரில் பார்க்குவாங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 5 ரூபா காயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான காயின் மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த சீரீஸில் டை வெரைட்டி உங்களுக்கு இருக்குது. 2 இடத்துல டை வெரைட்டியில் உங்களுக்கு வெளியிட்டிருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல மின்ட் மார்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காயினை 4 இடத்துலையுமே அச்சடிச்சிருப்பாங்க. பாம்பேவில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் வருஷத்துக்கு கீழே உங்களுக்கு டைமண்ட் குறியீடு கொடுத்துருப்பாங்க. கல்கட்டாவில் அச்சடிச்சிருந்தா எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும். கல்கட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஹைதராபாத்தில் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நொய்டாவில் டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த கல்கட்டாவும் ஹைதராபாடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு டை வெரைட்டி கிடைக்கும். நார்மலான காயின், இந்த காயினோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 7லேருந்து 10 உங்களுக்கு யூஸ்டு காயினாக இருக்கும். மக்கள் புழக்கத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. நான் கொடுத்துருக்க காயினோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான யூஎன்சி காயின் உங்களுக்கு 20லேருந்து அதிகபட்சமாக 30 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் ஒன்று நான் படிச்சிருந்தேன். எதுக்காக இந்த 7 ரூபா 10 ரூபா விற்கிற காயின்லாம் தேவையில்லாமல் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. உங்களுக்கு அந்த வீடியோ தேவையில்லாதான் இருக்கலாம். எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ தேவை. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் 7 ரூபான்னு சொல்கிற காயினை இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா 7,000, 8,000, 70,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான காயினை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க, இந்த காயினை பற்றி தெரியாதவங்க, ரொம்ப லாங்கில் இருந்து கோயம்புத்தூர், சேலம், ஊட்டி இந்த மாதிரியான இடத்துலேருந்து என்கிட்ட தூக்கிட்டு வராங்க. எடுத்துகிட்டு 7,000 போகுமா 70,000 போகுமான்னு கேட்குறாங்க. நான் 7 ரூபான்னு சொன்னோடனே அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக எந்த காயினையும் மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காயினுக்கும் எக்ஸாக்ட் மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது இந்த டை வெரைட்டியை பற்றி பார்த்துக்கலாம். முன்னாடியே சொல்லிட்டேன் நான், கல்கட்டாவிலையும் ஹைதராபாத்லையும் மட்டும்தான் அந்த டை வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அது வருஷத்துக்கு கீழே ஸ்டார் குறியீடு இருக்கணும். அதே மாதிரி வருஷத்துக்கு கீழே எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நான் உங்களுக்கு 2 காயின் கொடுத்துருக்கேன். ஒரு சைடில் இருக்க காயின் உங்களுக்கு பெருசாக தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு சைடில் இருக்க காயின் உங்களுக்கு மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த சிங்கத்தில் இருக்க முடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக வரிசையாக இருக்கும். ஸோ அந்த வரிசையாக இருக்கிறது, அதாவது உங்களுக்கு வலது கை பக்கம் நான் கொடுத்துருக்க காயின் தான் உங்களுக்கு டை வெரைட்டி. இடது கை பக்கம் இருக்க காயின் உங்களுக்கு நார்மல் காயினில் வந்துடும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிங்கத்துக்கும் மாறும்போது, ஒரு இஷ்யூஸ் மாறும்போது உங்களுக்கு டை வெரைட்டி சேஞ்ச் ஆகும். முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, எந்த டைப் ஆஃப் லைன்னு சொல்லிட்டு. இந்த டை வெரைட்டி காயினோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30லேருந்து 40, 50, மேக்ஸிமம் 60 ரூபா வரைக்கும் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் நீங்கள் பொதுமக்கள் புழக்கத்தில் தேடினீங்களே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இந்த மாதிரியான டை வெரைட்டி காயின்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் தேடி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முயற்சி செய்யாதீங்க. அடுத்தது, நம்மளோட சேனல் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டதுனால முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆஃபர் சேல் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ஐட்டம் கொடுத்துருக்கேன். 2 ஐட்டம் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது இந்தியன் கரன்சி ஒரு 30 பீஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். கீழே அதே இதில் ராஜா காலத்து காயின் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 7 காயின் கொடுத்துருக்கேன். 2 செட்டாக கொடுத்துருக்கேன். முதல்ல இருக்கிற ஒரு செட்டை யாராவது ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2வது இருக்கிற ஒரு செட்டை யாராவது ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 2 பேருக்கு இது வரும். என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கேன், என்ன விலையில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் கரன்சியை பார்த்துடலாம். முதல் நோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயில் அக்ரி இஷ்யூ கொடுத்துருக்கேன், சி ரங்கராஜன் கையெழுத்துப்பட்டது. கீழே இருக்கிற நோட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில் ஐஜி பட்டேல் கையெழுத்துப்பட்டது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நோட் நல்ல கண்டிஷனில் இருக்கும், கீழே இருக்க நோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு டேமேஜ் இருக்க மாதிரி இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா நோட்டில் மேலே கொடி இருக்காது. கொடி இருக்கிற நோட்டு நார்மல் நோட்டு, கொடி இல்லாத நோட்டு எர நோட்டு. மார்க்கெட்டில் உங்களுக்கு 160 ரூபாலேருந்து 200, 250 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கரன்சி ஒன்று செட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல் நோட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் நோட்டு, ஐயங்கார் கையெழுத்துப்பட்டது. அடுத்தது எல்கேஜா காந்தி படம் போட்ட நோட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது மல்கோத்ரா நோட்டு ஒன்று இருக்குது. 10 ரூபாவில் மயில் நோட்டு கொடுத்துருக்கேன். ஷாலிமார் நோட்டு, ஸ்டார் போட்ட 10 ரூபா நோட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். நோட்டோட பின்னாடி சைடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மயில் போட்ட நோட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும். நோட்டு உங்களுக்கு 40லேருந்து 50 ரூபா ரேஞ்ச் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காந்தி நோட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். படகு போட்ட நோட்டு ஒன்று கொடுத்துருக்கேன்.
அடுத்தது 5 ரூபா நோட்டில் 5 நோட்டு கொடுத்துருக்கேன். இதில் 2 நோட்டு பார்த்தீங்கன்னா யுஎன்சியில் இருக்கும். கீழே இருக்க நோட்டு 3வதா இருக்கிற நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான் போட்ட நோட்டு கொடுத்துருக்கேன். அந்த சைடில் ஒரு நோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கும். 13, 17, 17ன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபேன்சியில் நார்மலான நோட்டில் தான் இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். 5 ரூபா நோட்டில் மொத்தம் 5 நோட்டு கொடுத்துருக்கேன். ரூ. 1, ரூ. 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டைப் இருக்கும், புது டைப் இருக்கும். உங்களுக்கு சீனு போட்டு ஒரு நோட்டு சென்டரில் தெரியும், சைடில் பெருசாக வெள்ளை இருக்க மாதிரி இருக்கும். இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா 1957 எல்கே ஜா கையெழுத்து போட்ட நோட்டு. மொத்தமாக இதில் உங்களுக்கு 18 பீஸ் கொடுத்துருக்கேன். எல்லாம் கலந்துருக்கும். மொத்தமாக என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறேன். 100 ரூபா தாளில் 1, 50 ரூபா தாளில் 1, 10 ரூபா தாளில் 6, 5 ரூபா தாளில் 5, 1 ரூபா தாளில் 18. மொத்தமாக 30 பீஸ் வரும். இந்த 30 பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 700 ரூபாய்க்கு தரேன். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனியாக பே பண்ணணும். இதை நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா கிட்ட உங்களுக்கு வேல்யூ வரும். அப்படி இல்லை 800 கூட வச்சுக்கோங்க. 100 ரூபா வந்து குறைச்சி தந்திருக்கேன். கம்பைன் ஷிப்பிங் இருந்தால் கம்பைன் ஷிப்பிங் எடுத்துக்கலாம். ஒரே ஒருத்தவங்களுக்கு முதல்ல யார் கால் பண்ணுறீங்களோ அந்த ஒரு நபருக்கு மட்டும் தான் தருவேன். என்னோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து கால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக ஒரு 7 காயின் இருக்கிற மாதிரியான ஒரு செட் ஒன்று கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே இருக்கிற 4 காயின் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்ட்ரக்கில் குவாலியரில் கொடுத்துருக்கேன். இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 காயின் கொடுத்துருக்கேன். 4 காயினுமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் நிசாமில் ஒரு காயின் கொடுத்துருக்கேன், 2 பைன்னு சொல்லிட்டு. இதுவும் காப்பர் காயின் தான். 2 காயின் உங்களுக்கு என்ன காயின்னே தெரியாத மாதிரி இருக்கும். ஒரு காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முசாஃபர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவோட காயின். உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், 4லேருந்து 5 கிராம் வெயிட் வந்து இருக்கும். கடைசியாக கொடுத்துருக்க காயின் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழாவில் ஒன்று கொடுத்துருக்கேன். காயினோட இன்னொரு சைடு ஃபோட்டோங்கள்லாம் கொடுத்துருக்கேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த செட்டு கொடுக்க முடியும். இந்த செட்டோட ப்ரைஸ், நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனியாக பே பண்ணணும். கம்பைன் ஷிப்பிங் இருந்தால் கம்பைன் ஷிப்பிங் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு காயினோட ரேட் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக கணக்கு பண்ணால் 25 ரூபா அப்படின்னு அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வரும். 150 ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த செட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு காயின் 30 ரூபான்னு கூட கணக்கு பண்ணிக்கோங்க. 7, 21, 210 ரூபா கிட்ட வரும். நம்ம வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுவும் ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. முதல்ல கால் பண்ணுற அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த செட்டை நான் தருவேன். சரிங்களா? அடுத்ததாக நியூமிசிஸ்டி சேனலில் கொடுக்கக்கூடிய கிவ்அவே. இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ காயின், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எதனால் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கிவ்அவே வரும்போது அந்த வீடியோவில் நீங்கள் முதல் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை 10 நிமிஷத்துக்கு மேலே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். அதனால் கமெண்ட் பண்ண முடியாது. முதல் 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன வார்த்தையை கமெண்ட் பண்ணுன்றதை வீடியோலேயே கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தையை மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை தவறுதலாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. முதல் கிவ் அவே என்றதுனால 2 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 2 கிஃப்ட், அதை பார்த்தீங்கன்னா ஒரே காயின் தான் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணி 2 பேருக்கு கொடுப்பாங்க. போட போகிற முதல் வீடியோ வந்து கிவ் அவே வீடியோவாக தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஐடியிலேருந்து வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டு அந்த கிஃப்ட்டை உங்கள் அட்ரஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயம் மற்றும் பணத்தாளர் பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.